என்னதான் கம்பெனி ஓனராக இருந்தாலும் மணக்க வச்சாலும் கண்டுக்காமல் போயிடுறாங்க. மேடம், ஒரு ஓனருக்கு விஷ் கூட பண்ணாம நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. சாரி மேடம். போடா. என்னம்மா இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கா? என்னையோட இவளை ஒழிச்சு கட்டணுமே. அவ இங்கதான் இருக்காளா? அக்கவுண்ட் செக்ஷன்ல ஒருத்தி உட்கார்ந்துட்டு இருக்காளே, அவ்வளவுதான் சொல்றேன். என்ன புதுசா பேசுற மாதிரி பேசுறீங்க? ரீசெண்டா நான் யாரையுமே வேலைக்கு சேர்த்துக்கவே இல்லையே. பழைய ஸ்டாஃப் தான். ஆனா எனக்கே இப்பதானே தெரியும். அங்கிள், நிறைய வேலை இருக்கு, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. இல்லையா கிளம்புங்க. அதாமா, அந்த அன்னபூர்ணியம்மா வீட்டுக்கு அதிர்ஷ்டக்கார மருமகளா போக போற பொண்ணு இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கா. அவ்வளவுதான் சொன்னேன். என்ன சொல்றீங்க? வருஷ கணக்குல இழுத்து அடிச்சிட்டு இருந்த கோர்ட் விவகாரம் இந்த பொண்ணை நிச்சயம் பண்ணதுக்கு பின்னாடிதான் அன்னபூர்ணியம்மாவுக்கு சாதகமாயிட்டதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவளை ஏத்தி விட்டுருக்காங்க. அவ்வளவு பெரிய இடத்துல சம்பந்தம் கிடைச்சும் இவ எதுக்கு இங்க வந்து வேலை பார்க்கணும்? சரியா தெரியல. ஒருவேளை இங்க நடக்கிற எதையாவது அங்க போய் சொல்றதுக்காக கூட இருக்கலாம். சரி வாங்க, அந்த அதிர்ஷ்டக்கார முகத்தை நாமளும் பார்க்கலாம். போய் அவளை கூப்பிடுங்க. சரியா? கௌரி, மேடம் உன்னை கூப்பிடுறாங்க. மேடமா? என்னையா? ஆமா, உன்னதாமா கூப்பிடுறாங்க. எந்திரி எந்திரின்னு சொல்றேன்ல, வா. எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் நிறுத்துங்க. வாமா, அன்னபூர்ணியோட அதிர்ஷ்டக்கார மருமகளே. பரவாயில்ல, நல்லா லட்சணமா தான் இருக்க. அவ்வளோ பெரிய இடத்துக்கு மருமகளா போறதுனாலதான் இங்க வேலை ஒழுங்கா நடக்கலையோ? ஐயோ இல்ல மேடம், வேலையில நான் கவனமா தான் இருக்கேன். அப்படி இருந்தா நான் ஏமா உன்னை கூப்பிட போறேன்? இதோ பாரு, யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போறதுக்கு இது ஒண்ணு சத்திரமோ சாவடியோ கிடையாது. மேனேஜர் மேடம், அக்கவுண்ட்ஸ்ல இருக்க இந்த பொண்ணு பேரு கௌரி. இவ எவ்வளவு குழப்பம் பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? உடனே இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகே மேடம். எவ்வளவு மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு, யாருமே பார்க்கலையா? இல்ல இவ பெரிய வீட்டு மருமகளாக போறான்னு தெரிஞ்சிருச்சோ? இல்ல மேடம், கிராஸ் செக் பண்ணாம நான் அனுப்புனதே இல்ல. உன்ன சொல்லி குத்தம் இல்ல,
உனக்கு வந்திருக்க வாழ்க்கை அப்படி. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா ஏதோ சொல்லுவாங்களே, ஆ, அந்த மாதிரி நீயும் ஆரம்பிச்சியோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். அவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமகளாக போறியே, நீயே இன்னும் இங்க கூலிக்கு மாரடிச்சிட்டு இருக்க? ஆ? ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இருக்க போல இருக்கே. ஏன் கம்பெனில குழப்பத்தை உண்டு பண்ணி நஷ்டத்தை வர வைக்க பாக்குறியா? அதானே உன்னோட பிளான்? அப்படிலாம் எதுவும் இல்ல மேடம். நான் வேலை செய்யறது ஏன் வீட்டுக்காக. போற இடத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மேடம். உண்மையிலேயே மிஸ்டேக்ஸ் நடந்திருந்தா சொல்லுங்க, நான் அதை கரெக்ட் பண்ணி தரேன். அதை விட்டுட்டு இவ்ளோ பேர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தணும்னு அவசியம் இல்ல. ஓ, அப்போ நான் போய் சொல்லிதான் உன்னை கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். ஆ? இதுக்கு மேல நீங்க இருக்க கூடாது. மேனேஜர், மேடம். உடனே இவ கணக்கு முடிச்சு வெளிய அனுப்புங்க. ஓகே மேடம். மேடம், இப்படி திடீர்னு முடிவு எடுக்காதீங்க. அன்னபூர்ணி உன்னை திடீர்னு தானே மருமகளா செலக்ட் பண்ணா. ஆனா உன்னை மட்டும் இல்ல, தெருவுல போற யார வேணாலும் அந்த பொம்பளை மருமகள வீட்டுக்கு கூட்டிட்டு போவா. அதெல்லாம் எனக்கு இப்ப தேவையில்லாதது. கொஞ்சம் மரியாதையா பேசினா நல்லா இருக்கும். ஓஹோ, கோவம் வருதா உனக்கு? எதிர்த்து பேசுற அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சுல? நோ, இங்க பாருங்க மேனேஜர், இதுக்கு மேல இவ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. முதல்ல இவள வெளிய அனுப்புங்க. என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? வெளிய அனுப்புங்க. ஏய், வெளிய போ. அம்மா, அவ திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுங்க. ஒன்னதான் சொல்றேன், வெளிய போ. ஏதோ சொந்த விருப்பு வெறுப்புகளை மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி தப்பு தப்பா பேசுற. ஒன்னு மனசுல வச்சுக்க. நான் இப்ப போறேன். இனி ஒரு தடவை இந்த சந்திக்கிற நிலைமை உனக்கு வந்தா, அப்போ இந்த சம்பவத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவேன். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.